ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட்டுக்கு எப்படி படிக்க போகிறோன்றதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் அதில் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போது மென்டார்ஷிப் ப்ரோக்ராம்ன்றது நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். பட் நம்ம மென்டார்ஷிப்பே 4 கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன அப்படின்னா, ரெகுலர் கிளாஸ் வாங்கியிருப்பாங்க ப்ளஸ் ஃபுல் டைமாக அவங்க ஸ்டடீஸ்க்கு மட்டும்தான் டெடிகேட்டிவாக இருப்பாங்க. செகண்ட் கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த மாதிரி இருப்பாங்கன்னா, ரெகுலர் கிளாஸஸ் வாங்கியிருப்பாங்க ப்ளஸ் அவங்க ஏதாவது பார்ட் டைம் ஆர் ஃபுல் டைம் ஒர்க் போயிட்டே படிச்சுட்டு இருப்பாங்க சைமல்டேனியஸாக. தேர்டு கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படின்னா, செல்ஃப் ஸ்டடி பண்ணுவாங்க ப்ளஸ் அவங்களோட ஃபுல் டைமே ப்ரிப்பரேஷனுக்கு மட்டும்தான் டெடிகேட்டிவாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. தென் ஃபோர்த்து பார்த்திங்கன்னா, செல்ஃப் ஸ்டடியும் இருக்கும் ப்ளஸ் பார்ட் டைம் அண்ட் ஃபுல் டைம் ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட்டாகவும் இருப்பாங்க. ஸோ நாங்கள் என்னென்னா இந்த 4 கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை தனியாக ஸ்ப்ளிட் பண்ணியிருப்போம். இப்போ மென்டார்ஷிப்பே எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, இந்த கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு மென்டார்ஷிப்பே இருக்கும். லைக் எப்படின்னா, மென்டார்ஷிப்னால் இந்த குரூப்பில் ஆட் ஆனதுக்கப்புறம் டெய்லி நீங்கள் குரூப்பில் ஒரு டார்கெட் போடுவீங்க அண்ட் தென் அவ்வளோதான். அதுக்காக நான் ஓகே குரூப் எப்பயுமே ஆக்டிவாக இருக்குது அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. இங்கே மென்டார்ஷிப்புன்றது கம்ப்ளீட்டாக 1-to-1 தட் ஐ வில் ப்ராமிஸ் யூ. 1-to-1 மென்டார்ஷிப் தான் கண்டிப்பாக இருக்கும். இந்த 1-to-1 மென்டார்ஷிப் எப்படின்னா, சிஏ இன்டர்மீடியேட்க்கு குரூப் 1 ஆர் குரூப் 2 ஆர் போத் குரூப்ஸ் எந்த குரூப்ஸ் எடுத்தாலும் சரி எல்லாத்துக்குமே மென்டார்ஷிப் இருக்குது. இந்த 1-to-1 என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் மென்டார்ஷிப் ஜாயின் பண்ணோன்னே நான் உங்களுக்கு ஷெட்யூல் கொடுத்துருவேன். அந்த ஷெட்யூல் டிபெண்ட்ஸ் நீங்கள் எந்த மாதிரி என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டூடெண்ட் ஏ சொல்கிறாங்க, நான் 10 ஹார்ஸ் படிப்பேன். ஸ்டூடெண்ட் பி இல்லை நான் 8 ஹார்ஸ் தான் படிப்பேன். ஸ்டூடெண்ட் சி நான் ஒர்க் போயிட்டே படிக்கிறனால ஒரு நாளைக்கு எனக்கு 4 ஹவர்ஸ் தான் படிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஷெட்யூல். சில பேர் கிளாஸஸ் வாங்கிட்டு படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் ஷெட்யூலும் இருக்கும். அந்த ஷெட்யூலில் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி 25th ஜூனா, இந்த ஜூன் 25th நான் கிளாஸஸ் இதெல்லாம் பார்க்க போகிறேன், இதை படிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் எனக்கு அந்த ஷெட்யூலில் இருக்கிற மாதிரி நீங்கள் படிக்கணும். அது மார்னிங் நீங்கள் எனக்கு அப்டேட் பண்ணும். இன்றைக்கி நான் இந்த டாபிக் படிக்க போகிறேன், லாவில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சார்ஜஸ் படிக்கிறேன், ஆடிட்டில் எஸ்ஏ 230 படிக்கிறேன், அந்த மாதிரி என்ன படிக்க போகிறீங்கன்றதே எனக்கு சொல்லணும். அண்ட் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் உங்களோட டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிங்களா பண்ணலையா, பெண்டிங்ஸ் இருக்கான்றதையும் எனக்கு அப்டேட் பண்ணும். இன்கேஸ் பெண்டிங்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த பெண்டிங் என்ன பண்ணணும், அதை நெக்ஸ்ட் டேயில் நம்ம எப்படி கேரி ஃபார்வர்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு ஃபர்தராக என்ன அந்த வீக்குள்ளே அந்த பெண்டிங் டாபிக்ஸும் முடிக்க முடியுமா அப்படின்ற கைடன்ஸும் நான் பர்சனலி கொடுத்துருவேன். அண்ட் செகண்ட் திங் என்ன அப்படின்னா, நீங்கள் டெய்லி அசைன்மெண்ட்டுன்னு ஒன்று எழுதுவீங்க. இந்த டெய்லி அசைன்மெண்ட் எப்படி இருக்கும்னா, எக்ஸாம்பிள் இன்றைக்கி இன்கம் டேக்ஸில் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் நீங்கள் படிச்சிருக்கீங்க, இல்லை ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக ஒரு கொஷின் நான் கொடுப்பேன். அந்த ஒன் கொஷினே ஒரு மாஸ்டர் கொஷின் மாதிரி இருக்கும். எல்லாமே ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் இருக்க ஹோல் கொஷினுமே கவர் ஆகிற மாதிரியான ஒரு சிங்கிள் கொஷின் கொடுப்பேன். அந்த கொஷினை நீங்கள் அசைன்மெண்ட்டாக எழுதி எனக்கு சப்மிட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் தூங்கவே போகணும். அந்த ஆன்சர் ஷீட்டை நான் எவாலுவேட் பண்ணுவேன். அதை எவாலுவேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களுக்கு அந்த அசைன்மெண்ட்டில் என்னென்ன எப்படி பண்ணியிருக்கீங்கன்ற ஃபீட்பேக்கை நான் வாய்ஸ் நோட்டாக கொடுத்துருவேன். ஸோ இது நம்ம டெய்லி பண்ணக்கூடிய அசைன்மெண்ட். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, வீக்லி டெஸ்ட்டு. இந்த வீக்லி டெஸ்ட்டுன்றது எப்படி இருக்குன்னா, எவ்ரி சண்டே இருக்கும். அது ஒர்க்குக்கு போகிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, போகாத ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, வீக்லி டெஸ்ட்டுன்றது சண்டே ஆல்வேஸ் இருக்கும். அந்த வீக்கில் என்ன நீங்கள் படிச்சிங்க, என்னென்ன சப்ஜெக்ட் என்ன சாப்டர் படிச்சிங்களோ அந்த வீக்லேயே சண்டே நம்ம டெஸ்ட் எழுதிடுவோம். நீங்கள் சண்டே எழுதுகிற டெஸ்ட்டு மண்டே ஆர் டியூஸ்டேக்குள்ளே உங்களுக்கு எவாலுவேட் பண்ணி உங்கள் கைக்கு ஆன்சர் ஷீட்டு வந்துடும். அந்த எவாலுவேஷனில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவோம், நெக்ஸ்ட் வீக் டெஸ்ட்டில் எதெல்லாம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸுன்றதையும் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எவாலுவேஷன் அண்ட் ஃபீட்பேக். இந்த எவாலுவேஷன் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மேஜர் திங். இப்போது எக்ஸாம்பிள் நீங்கள் அக்கௌண்ட்ஸ் படிச்சுட்ருக்கீங்க. அக்கௌண்ட்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள்
AS7 கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் அது படிக்கும்போது ஏதோ ஒரு சம்மில் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் வருது. இப்போ அந்த டவுட்ஸ் வருதுன்னா உடனே நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, எனக்கு அது ஃபோட்டோ காப்பி உங்களோட எக்ஸாக்ட் டவுட் என்ன அதோட ஃபோட்டோ காப்பி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நான் அதை பார்த்துட்டு உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணுவேன். தென் அண்ட் தேர் உங்களுக்கு எப்பப்போ என்னென்ன டாபிக் படிக்கும்போது, அது நீங்கள் கிளாஸ் வாங்கின ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, வாங்காத ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, தென் அண்ட் தேர் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் வருதோ அப்பப்போ எனக்கு சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அதை பார்த்துட்டு கிளாரிஃபை பண்ணிடுவேன். நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. சப்போஸ் என்கிட்டேருந்து ரிப்ளை வர டைம் ஆச்சுன்னா நீங்கள் ஹோல்ட் பண்ணிட்டு நீங்கள் அடுத்தது கண்டினியூ பண்ணுங்கள். பட் டெஃபினெட்லி ஐ வில் ரிப்ளை 99% நான் எப்பயுமே வந்து ரிப்ளை பண்ணிடுவேன். ஒரு 48 hours அந்த மாதிரிலாம் டைம் எடுத்துக்க மாட்டேன். வித்தின் த டே நான் வந்து ரிப்ளை பண்ணிடுவேன். பிகாஸ் நான் டெய்லி உங்களோட மெசேஜ் நான் செக் பண்ணுவேன். டெய்லி என்ன படிக்கிறேன்னு சொன்னீங்க, அந்த சொன்னதை வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து அன்னைக்கு டேலே வந்து இன்றைக்கி டுடே இந்த டார்கெட்டுன்னு சொல்கிறீங்க. பட் அதே டேயில் அந்த டார்கெட்டை வந்து முடிச்சிங்களா முடிக்கலையான்றதை கண்டிப்பாக நான் பார்ப்பேன் அண்ட் ஆல்சோ அட்ரஸ் பண்ணுவேன். டெஸ்ட்டு சரியாக பண்ணலை அப்படின்னாலும் கண்டிப்பாக நான் கேட்பேன். பிகாஸ் டெஸ்ட்டு வந்து ரொம்ப மேண்டேட்ரியான ஒரு விஷயம். நான் என்ன சொல்லுவேன்னா, ஹோல் சிலபஸையும் வந்து டெஸ்ட்டு முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணோம் அப்படின்லாம் கிடையாது. தென் அண்ட் தேர் நீங்கள் முடிக்கிறது பெட்டர். அண்ட் இன்னொரு டவுட் உங்களுக்கு இருக்கலாம். இப்போது நீங்கள் ஏதாவது கிளாஸஸ் வாங்கும் போதே டெஸ்ட் சீரீஸ் செப்பரேட்டாக வாங்கியிருப்பீங்க கரெக்டாக. இப்போ டெஸ்ட் சீரீஸும் நீங்கள் செப்பரேட்டாக வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் சீரீஸை எப்படி பண்ணலாம்? உங்களோட டெஸ்ட் நீங்கள் வாங்கின டெஸ்ட் சீரீஸையே நான் என்ன பண்ணுவேன்னா சண்டே எழுத வைப்பேன். இல்லை நான் டெஸ்ட் சீரீஸ்லாம் வாங்கலை மேம் அப்படின்னா நானே உங்களுக்கு கொஷின்ஸ் கொடுப்பேன். என்ன சாப்டர் படிச்சிங்களோ அது ரிலேட்டடாக கொஷின்ஸ் நான் கொடுப்பேன். அண்ட் ட்ரஸ்ட் மீ, அந்த கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து வேல்யூ ரொம்ப ஈஸி கொஷின்ஸ் தான் நான் கொடுக்க மாட்டேன். தட் வில் பி நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சேலஞ்சிங் கொஷின்ஸ் மாதிரி தான் இருக்கும். அந்த கொஷின்ஸ் தான் கொடுத்து நான் உங்களை ட்ரெயின் பண்ணுவேன். ஸோ இது வந்து டெஸ்ட் சீரீஸில் உங்களுக்கு கவர் ஆகிற விஷயம். டெஸ்ட் சீரீஸுன்னு செப்பரேட்டாக இல்லை, இது நீங்கள் கம்ப்ளீட்டாக இந்த மென்டார்ஷிப்லேயே வந்துடும். பிகாஸ் எவ்ரி வீக் நம்ம டெஸ்ட்டு வைக்கிறோம் இல்லையா. ஸோ இதான் வந்து ஓவராலாக சொல்லணுன்னா நம்ம மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் நடக்கிற விஷயம். இப்போ என்னென்னா, இப்போது இன்கேஸ் உங்களுக்கு மென்டார்ஷிப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அண்ட் டெஸ்ட் சீரீஸும் உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுக்குறேன். அந்த கூகுள் ஃபார்ம் லிங்க்கை நீங்கள் ஃபில் பண்ணலாம். அந்த கூகுள் ஃபார்ம் லிங்க்கில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி உங்களோட ஃபுல் நேம் இருக்கும். உங்களோட ஃபுல் நேம் நீங்கள் ஃபில் பண்ணணும். தென் யுவர் மெயில் ஐடி, உங்களோட காண்டாக்ட் நம்பர் 2 தடவை இருக்குது. ஒன்று வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க, இன்னொன்று கால் நம்பர் செப்பரேட்டாக இருந்தால் கொடுங்க. இல்லைனா ரெண்டுத்துக்குமே சேம் நம்பர்னால் ரெண்டுமே சேம் நம்பர் பேஸ்ட் பண்ணிடுங்க. அண்ட் தென் உங்களோட சிட்டி அண்ட் எந்த அட்டெம்ப்ட், செப்டம்பரா ஜானா மேயான்ற அட்டெம்ப்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. விச் குரூப் 1 or 2 or both குரூப்ஸ். தென் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து இன்டர் படிக்கிறீங்க, ஃபஸ்ட் டைமே நான் இப்போ தான் இன்டர் படிக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட் டைமர். ரிப்பீட்டராக இருந்தால் ரிப்பீட்டர் கொடுத்துருங்க. விச் கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட், நீங்கள் டெய்லி ஃபுல் டைம் நீங்கள் டெடிகேட்டிவாக படிக்கிற ஸ்டூடெண்ட்டா இல்லைனா ஏதாவது ஜாப் போயிட்டே படிக்கிற ஸ்டூடெண்ட்டான்றதை மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் எதுக்கு உங்களுக்கு மென்டார்ஷிப் வேணும் அண்டு நீங்கள் கரண்ட்டாக எதில் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கீங்க. நான் கிளாஸ்லாம் படிக்கிறேன் ஆனால் என்னால் பாஸ் பண்ண முடியல, இல்லை வேறு ஏதாவது ரீசன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கான ரீசன்ஸும் எனக்கு இங்கே கொடுத்துருங்க. அண்ட் இங்கே லாஸ்ட்டாக என்ன அப்படின்னா, நீங்கள் ரிப்பீட்டராக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ப்ரீவியஸ் அட்டெம்ப்டோட மார்க் ஷீட், அது எந்த அட்டெம்ப்டாக இருந்தாலும் சரி. பட் எனக்கு கரண்ட் May 26 அட்டெம்ப்ட், சில பேர் May 26 ஸ்கிப் பண்ணிகிட்ருப்பீங்க ஆனால் Jan 26 எழுதியிருப்பீங்க. அப்போ உங்களோட Jan 26ஓட மார்க் ஷீட் எனக்கு அனுப்புங்க. ஸோ அவங்கவுங்களோட லாஸ்ட் அட்டெம்ப்ட் என்ன எழுதுனீங்களோ அந்த அட்டெம்ப்டோட மார்க் ஷீட் அனுப்புங்க. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் ரிப்பீட்டர். பிகாஸ் நான் இந்த மார்க் ஷீட் பேஸ் பண்ணி தான் உங்களை நான் எந்த க்ரைட்டீரியாவில் வந்து நான் வச்சு உங்களுக்கு எந்த மாதிரியான கைடன்ஸ் கொடுக்க முடியுன்றதை நான் வந்து அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த கூகுள் ஃபார்ம் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மெயில் வரும். அந்த மெயிலில் வந்து நான் கூகுள் மீட்டிங் ஜிமீட் கண்டக்ட் பண்ணுவேன். அந்த ஜிமீட்டை நீங்கள் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஜிமீட்டில் நான் ஒருத்தரோட ஒருத்தரோடதும் நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணீங்க, எப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, கிளாஸஸ் எந்தளவுக்கு முடிஞ்சிருக்கு, இது எல்லாமே நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொருத்தர்கிட்டையா கேட்பேன். பேஸ்ட் ஆன் தட் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டட் இது எல்லாமே ஃபஸ்ட்டு கூகுள் மீட்டில் எப்படி மென்டார்ஷிப் ஒர்க் ஆக போகுது எக்ஸாக்ட்லி
ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அண்ட் தென் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா தென் ஐ வில் ஷேர் அபவுட் த ஃபீஸ். அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். பட் இந்த கூகுள் ஃபார்மை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுங்கள். கூகுள் மீட் அட்டென்ட் பண்ணுங்கள். அந்த மீட்டிங் வந்து நான் எல்லாருக்கும் காமனாக ஒரு டேட் அண்ட் டைமிங் நான் அனுப்புவேன் மெயிலில். அதில் அன்னைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம ஃபர்தராக வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு பர்சனுக்காக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் கோயிங் டு ஒர்க். அந்த கூகுள் மீட்டில் நான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் கோயிங் டு ஒர்க் ஆன். வேறு ஏதாவது ஃபர்தர் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா யூ கேன் கமெண்ட் பிலோ. அண்ட் நான் வந்து இந்த கூகுள் ஃபார்ம் லிங்க்கையும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். அண்ட் தேங்க்யூ.